வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஒரு முக்கியமான இஷ்யூவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம், வருடம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். நம்ம மெயின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன். மெயின்ஸில் 2 ஸ்டேஜ் இருக்குது, ஒன்று ரிட்டர்ன், இன்னொன்று இன்டர்வியூ. ரெண்டுமே மெயின்ஸ் கீழே தான் வரும். சரி, இந்த வருஷம் மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. கடந்த சில ஆண்டுகளாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை ஒரு சின்ன டைம் பீரியட்லேயே கண்டக்ட் பண்ணிடுறாங்க. கால அவகாசம் அந்தளவுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த வருஷம் பாருங்கள், ஒரு 3 மாதம் தான் டைம் பீரியட் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எழுதின உடனேயே கிட்டத்தட்ட மெயின்ஸ் வந்துடுது, அடுத்ததே வந்துடுது. ஆனால் ஒரு காலத்தில் இப்படி இருக்காது. இப்போ நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது ஒரு 2010 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாதம் கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ராக்சிமேட்டாக மே எண்டில் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அக்டோபர் எண்டில் நடக்கும். கிட்டத்தட்ட தீபாவளி அப்போ தான் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். 5 மாதம் கால அவகாசம் இருக்கும். 5 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த 5 மாதத்தில் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க தொடர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த 5 மாதம் கொடுக்கறதுனால இந்த சிஸ்டமே ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளின்டாக வைக்கும், சீரியஸாக படிக்க வைக்கும். ஏன் அப்படின்றத சொல்கிறேன். அப்போது ரிசல்ட் எப்படி ரிலீஸ் ஆகும்னா மே மாதம் எண்டில் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் 10 நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ 2.5 மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டே வரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் அடுத்த நாளே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எண்டில் டியூட்டி கரெக்டாக நடக்கும். அதற்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் இன்னும் ஒரு 2.5 மாதம் இருக்கும். ஒருவேளை சில பேர் கிளியர் ஆகலைனாலும் அந்த 2.5 மாதத்தில் நல்லா படிச்சிருப்பாங்க, மெயின் ஸ்கோரில் ரெடி ஆயிடுவாங்க. அடுத்த அட்டம்ப்டில் அவங்க நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. அதை தாண்டி ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் நான் நேராக பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க இப்போ சர்வீஸில் இருக்கவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போல்லாம் 2 ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் தான் மெயினாக நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு பிரத்யேகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷன்லையுமே ஒரு 30% சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 5 மாதம் கால அவகாசம் கொடுக்கறதுனால அதற்கப்புறம் நல்லா உட்காந்து படித்து எஃபர்ட் போட்டு ஆப்ஷனலையும் நல்லா கவர் பண்ணி ஜிஎஸ்சியும் ஃபர்தராக படித்து நல்ல ரேங்க் எடுத்தவங்கலாம் எனக்கு தெரியும், பர்சனலாக எனக்கு தெரியும். அப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளின் பண்ணிச்சு, சீரியஸ் ஆஸ்பிரன்ஸை மோட்டிவேட் பண்ணிச்சு, அவங்க டியூட்டியே பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த 5 மாத பீரியட் வந்து அவங்கள நல்லா ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது. ஒரே அட்டம்ப்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸையும் அது இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இப்படி தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி என்ன ஆகுது, ப்ரிலிம்ஸ் முடிச்சு ஒரு 10 நாள்லேயே ரிசல்ட் கொடுத்துட்றாங்க, 2 வாரம் மேக்ஸிமம். இப்போ நிறைய பேர் அந்த 2 வாரம் படிக்கிறதே இல்லை. இந்த முறை நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். கேட்டால் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, நான் 2 வாரம் படிக்கவே இல்லை சாருங்கிறாங்க. 2 வாரம் படிக்கலை, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 மாதம் தான் இருக்குது, இப்போ எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. பாருங்கள் 2 வாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2.5 மாதம் தான் இருக்குது. இந்த 2.5 மாதத்தையும் அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணுறதில்ல. அந்த பகுதியும் வீணாக போகுது, இந்த பகுதியும் வீணாக போகுது. இப்போ மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு பெரிய பீரியடை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 7 மாதம் இன்டர்வியூ வர வரைக்கும் ஒரு பெரிய கால அவகாசத்தை கொடுக்குறாங்க. இது தேவையற்றது. அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா அக்டோபர் எண்டில் மெயின்ஸ் ரிட்டர்ன் முடியும், ஒரு மார்ச் எண்டில் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 4.5 மாதம் 5 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஆகஸ்ட்லலாம் முடிஞ்சது. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிப்ரவரி ஆயிடுது. குறைஞ்சது 6 மாதம் கேப் இருக்குது. இந்த 6 மாதம் அதிகமான கேப். இப்போ இந்த மாதிரி எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக் இல்லை. ஏன்னா மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கால அவகாசத்தை அந்தளவுக்கு கொடுக்குறதில்ல. ஆனால் இன்டர்வியூக்கு தேவையில்லாமல் அதிகமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. இது ப்ராப்பரான ஒரு சிஸ்டமாக நான் பார்க்கல. ஃப்யூச்சரில் இந்த சிஸ்டமை மாற்றினீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சிக்கு ஆல்ரெடி ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. முடிஞ்சால் இந்த என்டையர் ப்ராசஸையே 6 மாதத்தில் முடிச்சிருங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க பண்ணுறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் கொடுக்குறது கரெக்டானது. ஆனால் அந்த 1 வருஷத்துக்குள்ளே ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு எதுவும் லாஜிக் இல்லை, இதில் பெருசாக யூஸும் இல்லை. ஏன்னா ஆகஸ்ட் மாதமே மெயின்ஸ் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் 6 மாதம் 7 மாதம் இருக்குது. இதை கொஞ்சம் ஈவனாக ஸ்பேஸ் பண்ணி மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க டைம் அதிகம் கொடுக்கணும். ஃப்யூச்சரில் இதை பற்றி யூபிஎஸ்சி யோசிக்கணும், கன்சிடர் பண்ணணும்.
இந்த சிஸ்டமை மாற்றினாங்கன்னா அது கண்டிப்பாக எல்லா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோரிக்கையை நான் யூபிஎஸ்சிக்கு முன்னெடுத்து வைக்கிறேன். நீங்களும் யூபிஎஸ்சிக்கு இதை ரிக்வெஸ்ட்டாக அனுப்புங்க. என் எண்ணில் நானும் அனுப்புகிறேன். ஃப்யூச்சரில் யூபிஎஸ்சி இதற்கான முயற்சியை எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நன்றி.